நம் வீடுகளில் எல்லாரும் பயன்படுத்தும் இந்த சிவப்பு நிற மருதாணிக்கு ஒரு அழகான வரலாறு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? கிறந்த யுகத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு தனித்த பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் பெயர் மருதவாசனி. உடல் முழுவதும் இயற்கையாகவே செம்மஞ்சள் ஒளி பளிச்சிடும் அழகும் இனிய மனமும் கொண்டவள். தாய் தந்தை இல்லாததால் அவள் தன் தெய்வமாக சூரிய பகவானை நினைத்து தினமும் அந்த காட்டில் சூரியனை வழிபட்டு வாழ்ந்தாள். அந்த காலத்தில் சூர்யா பகவான் அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி சந்தியாதேவி, இவருக்கு பிறந்தவர் யமன். 2ஆம் சாயாதேவி, இவருக்கு பிறந்தவர் சனீஸ்வரன். இருவரும் மனிதர்களின் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பலன் வழங்கும் தெய்வங்கள். யமதர்மனின் முதல் மனைவி ஷாமலாதேவி. இவர் ஒருமுறை ஒரு ஏமனுடன் ஏற்பட்ட சண்டையில் மனவேதனைக்குள்ளாகி பூலோகம் வந்துவிடுகிறார். அறியாமல் அதே காட்டில் மருதவாசனி வாழும் இடத்திலேயே வந்து நிற்கிறார். தாய் இல்லை, தங்கைத்தனமே நிறைந்த மனசு. அந்த தேவியார் யார் என்று கூட தெரியாமல் மருதவாசனி அவரை ஆறுதல் கூறி தன் சிறிய குடிலில் தங்க வைத்து சேவை செய்தாள். அந்த நேரத்தில் யமதர்மன் தன் மனைவியை மீண்டும் பாதுகாப்பாக எடுத்து வரச் சொல்லி தனது யமதூதர்களை பூலோகத்துக்கு அனுப்புகிறார். யமதூதர்கள் அந்த காட்டை அடைந்து ஷாமலாதேவி இருந்த இடத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் மருதவாசனி அவரை பாதுகாத்து வைத்திருந்ததால் அவரை எடுக்க மருதவாசனி அனுமதிக்கவில்லை. இந்த பெண்ணாலதான் எங்கள் மகாராணி எங்களோட வர மறுக்கிறார் என்று நினைத்த யமதூதர்கள் கோபத்தில் குருட்டுத்தனமாக நடந்து அந்த கன்னி மருதவாசனியை கொடூரமாக வெட்டி கொன்று விடுகிறார்கள். அதைக் கண்ட ஷாமலாதேவி புலம்பி யமதர்மன் முன்னிலையில் நிற்கிறார். எனக்கு தாய், சகோதரி என்று அரவணைத்த இந்த புதல்வியை உங்க தூதர்கள் அநியாயமாக கொன்றுவிட்டார்கள். இவள் ரத்த துளிகளையே நான் சாட்சியாக பிடித்துக் கொண்டு வந்திருக்கேன். இவளுக்கு திரும்ப உயிர் கொடுக்க அனுமதி இல்லைன்னா அப்படியேனும் இன்னொரு வடிவில் பிறக்க நான் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். யமதர்மன் மனம் பசைந்து, உன் வேண்டுதல் எனக்கு நேர்மையானது என்கிறார். அப்போது ஷாமலாதேவி மருதவாசனியின் ரத்த துளிகளை பூமியில் ஊற்றி, இனி இவள் மனித வடிவில் இல்லை, ஆனால் நன்மை தரும் மரமாக பிறக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறார். அந்த ரத்த துளிகளிலிருந்தே மருதாணி செடி தோன்றுகிறது. சிவப்பு நிறத்துடன் பிறந்தது மருதவாசனியின் காயங்களின் நிறம். அழகும் குளிர்ச்சியும் கொண்டது அவளுடைய மன அழகைப் போல. அடுத்ததாக யமதர்மன் ஷாமலாதேவியிடம் சொல்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும்? சாயி. அவள், என் இளையரசி மருதவாசனி வடிவில் பிறந்த இந்த மரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு இறப்பு அணுகாதபடி ஒரு வரம் தாரும். யமதர்மன் பதிலளிக்கிறார், மனிதர்களுக்கு பிறப்பு இறப்பு எனும் நியதி மாற்ற முடியாது. ஆனால் இதை நான் தருகிறேன். உன் இளையரசியின் மரம் கைகளில் பூசப்படும் இடங்களில் யமனின் கொடுமை, பயம், திடீர் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாது. அடுத்த யுகத்திலிருந்து மகாலட்சுமி தேவியும் இந்த மரத்தில் வாசம் செய்வாள். அதனால் மருதாணி பூசுவோருக்கு செல்வம், செழிப்பு, சுபசகுனம் நிலைக்கும். சனீஸ்வரனும் உடன் வரம் தருகிறார். உன்னை பயன்படுத்துவோர் எந்த கெடுதலுக்கும் ஆளாவதில்லை என்று அந்த மரத்துக்கு நன்மை சேர்த்த ஆசீர்வாதம் வழங்குகிறார். இப்படிப்பட்ட தெய்வீக வரங்களால் இன்றும் மருதாணி அழகின் நிறம் மட்டுமல்ல, அருள், பாதுகாப்பு, செல்வம், கெடுதல் நீக்கத்தின் அடையாளம் ஆகிவிட்டது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உடனுக்குடன் ஆன்மீக செய்திகளை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து உதவுங்கள். உங்கள் கேள்விகளை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.